ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கெலாம் ரொம்ப பிடிச்ச சாக்கோ சிப் குக்கீஸ் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப எம்மியாக கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நம்ம வீட்லேயே வித்தவுட் ஓவன்லேயும் நம்ம செய்யலாம். நான் இப்போ எக்கு சேர்க்காமல் வித் ஓவன் வித்தவுட் ஓவன் ரெண்டு மெத்தட்லேயும் நான் செஞ்சுருக்கேன். ரொம்ப கிறிஸ்பான இந்த குக்கீஸை எப்படி செய்யலான்றதை நம்ம வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளார போய் இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நான் ஒரு 120 கிராம் அளவுக்கு வெண்ணெயை முதலையே எடுத்து ரூம் டெம்பரேச்சரில் வெளியே எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு மெல்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். இது கூடவே ஒரு 100 கிராம் அதாவது அரை கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, அரை கப் அளவுக்கு நார்மல் சர்க்கரை, அதாவது ரெண்டுமே இதில் சேர்த்து செய்யும்போது ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த டேஸ்ட்டு. இதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சி ஆறின பால், ஏன்னா நம்ம முட்டை சேர்க்காததுனால அதை எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே 270 கிராம் அதாவது 1.25 கப்புக்கு மைதா எடுத்துக்கோங்க. நான் அதை சலித்து தான் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வெண்ணெயை, சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, நார்மல் சர்க்கரை ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இதை எக் பீட்டர் வச்சு நம்ம நல்லா பீட் பண்ணி நல்லா ஒரு க்ரீமியான ஃப்ளஃபியான டெக்ஸ்சருக்கு கொண்டு வந்துடலாம். நல்லா அது க்ரீமியாக வரணும், அந்த மாதிரி கொண்டு வந்துடுங்க. இப்போ இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுங்க. சேர்த்து விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி க்ரீமியாக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதில் இப்போ பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூடவே மைதா மாவு அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா இதை கலந்து விடும் பொழுது பால் சேர்த்து பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விடுங்க. கூடவே ஒரு பிஞ்ச் ஆஃப் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இப்போ மீதி பாலையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கையால் கூட நீங்கள் நல்லா மிக்ஸ் கொடுக்கலாம். ஸ்பேட்டுலா இல்லாமல் நம்ம இதை எடுத்துகிட்டு கூட கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதே மாதிரி நான் நல்லா மிக்ஸ் பண்ண மாவை உங்களுக்கு காமிக்கிறேன். இது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் நான் என்னுடைய விருப்பத்துக்கு தான் ஒரு 1/4 கப்பு கொக்கோ பவுடர், அன்ஸ்வீட்டன்டு ஸ்வீட் இல்லாத ஒரு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா இது ஸ்கிப் பண்ணிவிடுங்க. கொக்கோ பவுடர் சேர்க்கணுன்னு அவசியமே இல்லை. நார்மலாக இந்த மைதா மாவு, இந்த சாக்கோ சிப்ஸ் சேர்த்து இதை செய்யலாம். என்னுடைய விருப்பத்தில் தான் நான் சேர்த்துக்கிறேன். திரும்பவும் சொல்கிறேன், வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நான் 1/4 கப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து அதையும் நல்லா கலந்துட்டு இப்போ ஒரு 1/3 கப்புக்கு சாக்கோ சிப்ஸ், அதுவும் அன்ஸ்வீட்டன்டு சாக்கோ சிப்ஸ் தான் எடுத்திருக்கேன், ஸ்வீட் இல்லாதது. அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா அது உடையாமல் ஸ்மூத்தாக சரி பண்ணி விடுங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் இதை ஒரு 30 to 40 மினிட்ஸ் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கணும். அப்போ தான் இந்த குக்கீஸ் பேக்காகி வரும்பொழுது நமக்கு நல்லா கிறிஸ்பாக நல்லாயிருக்கும். இதை இப்போ நான் மூடி போட்டு ஒரு 30 to 35 மினிட்ஸ், ஹார்ட்லி ஒரு 45 மினிட்ஸ் கூட நீங்கள் வைக்கலாம். வச்சு எடுத்திங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பேக் பண்ணுறதை நம்ம பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி நான் லாக் போட்டு நல்லா ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட நான் நார்மல் ஃப்ரீசரில் இல்லை, நார்மல் ஃப்ரிட்ஜு கம்பார்ட்மெண்ட்டில் வச்சு எடுத்துக்கோங்க. இதை எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இட்லி பானையில் கல் உப்பை சேர்த்து ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் இதை ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். நல்லா சூடு பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் அந்த மாவை நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி கொஞ்சமாக, இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன குழி கரண்டியில் இந்த மாதிரி எடுத்து அந்த இதில் ஒரு பால் செஞ்சு லைட்டாக தட்டி விட்டு, அப்படியே தட்டை மாதிரி கொஞ்சம் திக்காக தட்டி, நான் இந்த இட்லி பிளேட்டை பட்டர் தடவி க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுலேயே இப்போ நான் அந்த மாதிரி லைனாக ஒன்று ஒன்றா வச்சுட்டு வந்துடுறேன். நீங்கள் ஒரு பேன் மாதிரி இருந்தால் கூட ஒரு அதில் ஒயர் ரேக் வச்சுட்டு கல் உப்பு கொட்டி ஒயர் ரேக் வச்சு நீங்கள் இந்த இட்லி தட்டை வச்சு கூட நீங்கள் பேக் பண்ணலாம். நான் இந்த மாதிரி இப்போ இட்லி பானையிலே வச்சு பேக் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி அந்த அளவு கொஞ்சம் சின்னதாகவே வைங்க, ஏன்னா இது வெந்து வரும்பொழுது உங்களுக்கு கொஞ்சம் பெருசாகும். ஸோ அதுக்கான ஸ்பேஸ் கொடுத்து அந்த மாதிரி குட்டி குட்டியாகவே வச்சு வைங்க.
இப்போ இந்த மாதிரி வச்சிடலாம். இது பேக் ஆகிட்டே இருக்கும் பொழுது இப்போ இதை வந்து நான் ஒரு 10-15 நிமிஷம் கிட்ட பேக் பண்ணேன் இட்லி பானையில். அந்த மாதிரி பேக் பண்ணும்பொழுது நடுவில் கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் அந்த சாக்கோ சிப்ஸை மேலே வச்சு விட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போ அதே மாதிரி நான் பேக்கிங் ட்ரேலையும் இதே மாதிரி பட்டர் ஷீட் அந்த பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுட்டு அதே மாதிரி அதே மெத்தட்லேயே ரவுண்டாக தட்டி அதே மாதிரி வச்சுருக்கேன். இதை வந்து நான் ஓவனை வந்து 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணி 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதே டெம்பரேச்சர்லேயே 15 நிமிஷம் இல்லைருந்து 20 நிமிஷம், சில பேருக்கு 20 நிமிஷம் கூட தேவைப்படும், வச்சு எடுத்தோம்னா நம்ம குக்கீஸ் ரெடி ஆகிடும் ஓவனில். இப்போ நான் வந்து இட்லி பானையில் இதே மாதிரி வச்சு ஒரு 15 நிமிஷம், ஆனால் லோ ஃப்ளேமில் வைங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த குக்கீஸ் இதில் ரெடி ஆகிடும். நம்ம ஓவனில் வச்சு எடுத்த குக்கீஸ் இப்படி தான் இருக்குது. இது வந்து நான் 180 டிகிரி செல்சியஸில் 15 to 20 மினிட்ஸ் வச்சு எடுத்தேன். எவ்வளோ கிறிஸ்பாக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி இந்த கிறிஸ்மஸ்க்கு இந்த மாதிரி குக்கீஸை செஞ்சு பாருங்கள். 2 மெத்தடும் நான் காமிச்சிருக்கேன். இப்போ இந்த கிறிஸ்மஸ்க்கு இந்த சாக்கோ சிப் குக்கீஸை நீங்களும் ட்ரை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சீக்கிரமே பார்ப்போம். தேங்க்யூ.